பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஜானகீகாந்த ஸ்மரணம், கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு மகாராஜ் கி. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சிவன்னம் பதர்புஜம் பிரசன்னவதனம் த்யாதீத் சர்வவிக்னோபசாந்ததே, ஸ்ரீகாந்தே நூதனேயஸ்ய ஜனனீ சர்வமங்களா, ஜனகः சங்கரோ தேவः तं வந்தே குஞ்சரானனம். यस्य जगदवक्त्राद्या कारिहद्या सरस्वतम् विघ्नं विघ्नं विश्वक्सेनं तमाश्रये, रमापतिपदाम्भोजपरिस्फुटितमानसम् सेनापतिमहं वन्दे विश्वक्सेनं निरन्तरम्. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्याम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलेशासनानि विमाने, कावेरी मध्यदेशे मृदुतरभङ्गाभोगपरिवीकभागे, निद्रानिद्राभिरामं कटितशिरस्वार्कवीस्तहस्तम् पद्मोहाधारीकराभ्यां हरितितचरणं रङ्गराजं भजेहि. क्षीरते सर्वजीवानां शरण्याय कृपालवे, नारायणाय हरये श्रीरङ्ग ब्रह्मणे नमः. गोविन्दनाम सङ्कीर्तनम्. சாட்சாத் நாராயண ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய வேதம் எல்லா ஜீவர்களுக்கும் ஆனந்தம்தான் உத்தேசம் என்று சொல்கிறது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி சாஜந்தே, ஆனந்தேன ஜாதானி சீலந்தி, ஆனந்தம் பிரஜஞ்சதி சந்தி சந்தீதி, தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத்பிரம்மேதி. வேதம் சொல்றது ஆனந்தத்திலேதான் ஜகத்தை உண்டாச்சு, ஆனந்தத்தில்தான் ஜகத்தில் இருக்கிறது, ஆனந்தத்தில்தான் ஜகத்தை பிரவேசிக்கிறது. எங்கேயும் இருந்தோமோ அங்கதான் போகணும்னு நினைப்போம். ஆனந்தத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறதுனால ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்ம புரிகிறது இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் உத்தேசம் என்ன அப்படின்னு கேட்டா சுகமா இருக்கணும். இதை நினைக்காதவாலே கிடையாது. யாரையும் யாருக்கு விசாரிச்சு பாருங்க, சொல்லுவா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லு. கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கஷ்டத்தை நீக்கிக்கணும்னு நினைக்கிறா, துக்கங்களை நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாள்.
சுகத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் துக்கம் தானாவே வர்றது, சுகம் பாடுபட்டாதான் வரும். நாம் முயற்சித்தாத்தான் சுகம் கிடைக்கிறது. படிக்கணும்னாலும் முயற்சித்தாதான், உத்தியோகம் வேணும்னாலும் முயற்சித்தாதான், சாப்பிடணும் அப்படின்னாலும் முயற்சி பண்ணினாதான், தாகத்துக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னாலும் முயற்சி பண்ணினாதான், ஒரு வீடு வேணும்னாலும் முயற்சி பண்ணினாதான், ஒரு கல்யாணம் நினைக்கணும் அப்படின்னாலும் முயற்சி பண்ணாதான். ஏதேனும் கர்மாவனுடைய பலனாகத்தான் முயற்சியின் மேலதான் சுகம் கிடைக்கிறது. முயற்சி கூட சில சமயம் பயிராயிடுறது, முயற்சித்தும் கிடைக்க மாட்டேங்கிறது. படிக்கணும்னு முயற்சித்தும் படிக்க வரல, உத்தியோகம் வேணும்னு முயற்சித்தும் உத்தியோகம் கிடைக்கல, கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பிள்ளைகளுக்கு முயற்சித்தும் கல்யாணம் ஆகாதபடியே போயிருக்கு, வீடு கட்டணும்னு முயற்சித்தும் கல்யாணம் ஆகாம இருக்கு. ஆனா கஷ்டமோ ஒரு முயற்சி இல்லாதபடி அந்த கஷ்டத்தை நீட்டிக்கணுங்கிறதுக்காக பல முயற்சி பண்ணியே கூட, ஆனால் அந்த துக்கம் நம்மளை தானே தேடி வரும். இது உலக இயற்கை. உலகம்னா அப்படி இருக்கும். உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் சுகத்துதான் இஷ்டம் அப்படின்னு இருக்கு. சுகம் ஆனந்தத்தினுடைய ஏகதேசம். சுகம் வேற, ஆனந்தம் வேற. ஆனந்தத்தினுடைய லட்சணம் வேற, சுகத்தினுடைய லட்சணம் வேற. சுகங்கிறது இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு விஷயமான, ஆனந்தங்கிறது ஸ்வரூப லட்சணம். இல்ல இருக்கிற பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம்னு சொல்றது உபநிஷம். நம்முடைய கண்ணால சிலதை பார்த்தா சுகமா இருக்கு, வேண்டிய கட்டவாளே கண்ணால பார்த்தா சந்தோஷமா இருக்கு, காதுனாலே சில விஷயங்களை கேட்டா சந்தோஷமா இருக்கு. ஆத்மஸ்துதிய நம்மளை யாராவது புகழ்ந்து அதை காதால கேட்டா நம்மளை நல்லா புரிஞ்சிருக்காளேன்றோம், சுகமா இருக்கு. சங்கீதம் சுகமா இருக்கு. நம்மளுக்கு வேண்டாதவாளை திட்டினா கூட சுகமா இருக்கு. நமக்கு ஒருத்தர் விரோதி பிடிக்காது, அவளை விளாசலாம் ஒருத்தன் நல்லா வேணும்னு சந்தோஷமா இருக்கு. சமயம் 100 உண்மைன்னு சொல்றோம், சந்தோஷமா இருக்கு. நம்மளை பத்தி யாராவது ஒரு குறை சொல்லிட்டா கூட வருத்தமா இருக்கு. பதார்த்தங்களை வாயில போட்டுண்டா சுகமா இருக்கு. உடம்பு சாப்பிடணும் ஆகாதோ, பார்த்துக்கணும் வாயில போட்டுக்கணும்னு தோன்றது. இப்படி விஷய சுகம்னு இது பெயர். ஒரு பெரியவர் சொல்றாரு, விஷய சுகம்னு சொல்லி அதுல யாவை எடுத்துடுங்கிறார். விஷய சுகம்னு சொல்ற அதுல யாவை எடுத்துடும். இதுதான் விஷ சுகம் அப்படின்னா நமக்கு ஆரம்பத்துல சுகமாகவும் பரிணாமத்துல துக்கமாகவும் இருக்கும் என்று பகவத்கீதையில சொல்றான். எதை நாம் சுகம்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் முடிவுல துக்கமாக ஆயிடுறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ அதனாலதான் அந்த சுகத்துக்கு முடிவு இருக்கிறதுனாலேயே அதை சிற்றின்பம் என்கிறோம். எதுக்கு முடிவு இல்லையோ அதெல்லாம் பேரின்பம்னு சொல்லணும். கொஞ்ச நாள் தானே இதெல்லாம் சுகம். இது போகம் அப்படின்னு இருக்கா, ரோகம் அப்படின்னு. எவ்வளவுக்கு போகம் செய்யறோமோ அவங்களுக்கு ரோகம் வருது. குதி பயம், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோம், இது துரியமான நம் குலத்துக்கு ஒரு அவக்கேடு வரும். அப்போ அந்த குலம் தான் நானும் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. கையில பணம் கிடைச்சதுன்னா பின்னாடியே பெரிய நஷ்டம் வரும். ஆனால் சேர்க்கிறது சமப்பட்டு சேர்க்கணும். 1,00,000 ரூபாய் நாம் சேர்க்கிறது சமப்பட்டு 10 ரூபாயா 1 ரூபாயா எங்களை போட்டு அப்புறம் எடுத்து வெட்டியில போட்டு 1 லட்சம் சேர்க்கணும். அது எனக்கு பல நாட்கள் சேர்த்திருக்கோம். செலவு திடீர்னு வருது 50,000 ரூபாய் எடுத்து செலவிடும். பெரிய ஆபத்து வருது. எல்லாருக்குன்னா பெரிய வியாதி தான். இந்த வியாதி சிகிச்சை பண்ணிக்காததுன்னா அது செத்துடுங்கிறா டாக்டர். அதனால கஷ்டலாம் பண்ணி அங்க போட்டு இங்க போட்டு அதுக்கு செலவு பண்ணி இதுக்கு செலவு பண்ணி கடைசியில மூக்கையும் ஆபரேஷன் பண்ணி சொல்லி கடைசியில பார்த்தா ஜலதோஷம் 50,000 ரூபாய் செலவு. 50,000 ரூபாய் இன்னைக்கு நடக்கிறது. நாம் சேகரிக்கிறது கொஞ்சம், சேகரிக்கிறது சிரமப்பட்டு செலவு திடீர்னு மனுஷனுக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பயமுறுத்தாலே தானாலும் பணியிடமும் இருக்கிறதுனா செலவு செய்யணும் கொடுத்துருக்கணும் அப்புறம் அப்படின்னு தோன்றது ஜனங்களுடைய சவால். வேதத்துல என்ன சைக்கியம் இருக்கு, இன்னைக்கு யௌவனம் அது நிச்சயமானா மூச்சு ஒண்ணு ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா ரோகம் ஒண்ணு இருக்கு. நல்ல பலசாலி அப்படின்னு சொன்னா திடீர்னு துர்பலமா சேர்றான். நல்ல யௌவனம்னா ஜீவிச்சிருக்கோம் அப்படின்னா சாவி வரும். பெரிய வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடு இருக்கு, கிரகப்பிரவேசம் ஆயிடுச்சு, வீடு இருக்கும்போது உடனே நாம் போறாப்புல ஆயுசு இருக்காது. இது நம்முடைய ஆயுசிலேயே கட்டின வீட்டை விக்ராப்புல மேம்படுறது என்ன நடக்கிறது உலகத்திலே இல்லையா? அதனால எதுவும் சாஸ்வதம் இல்லை, தாற்காலிகம் தான். நீ எது சம்பாதிச்சாலும் அது இருக்கும், நீ செய்ய நீ இருக்கிறதுக்குள்ளேயே பணம் செலவில்லான்னு செலவையும் இல்ல பணம் பேங்க்லயே இருக்கு, யாரோ எடுத்துட்டு போனா நீ போயிடும். கட்டின வீடு இருந்துட்டே இருக்கு, நீ போயிடு. நீ சாக ஆஸ்பத்திரியிலையா, வீட்டுல கூட சாக மாட்டேன். கட்டின வீடு இருந்துட்டே இருக்கும், நீ போயிடுவ. அதனால பெரியதான் சொல்றார்கள் இதெல்லாம் தாற்காலிகம் தாங்கிறார். கிரகேஷம் அதிசிவன் வசி, அதிசி வந்தானா கிரகத்துல தாற்காலிகமா இருந்துச்சு போயிடுறான். 2 நாள் இருக்கான், 3 நாள் இருக்கான், 3 நாளுக்கு மேல இருந்தா அதிசி இல்லையா, அதிசி இருக்கிறாங்க. திசி நிச்சயம் உண்டு. திசி இல்லாத அவன் பார்த்து இருந்துட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் வீட்டாளா போயிடுறான்.
அப்புறம் ஆத்திலேயே சொல்லிடுவான் இல்லையா? அதனால மனுஸ்மிருதியில அவனுக்கு திதி நிர்ணயம் பண்ணிட்டான். 3 நாள் இருந்தா அவன் அதிச்சி. திதி நிர்ணயமே இல்லாம இருந்துட்டானா வீட்டுக்காரனும் நமக்கு இந்த உலக வாழ்க்கை அதிச்சிட்டார், நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுனால நாம் எதோ சுகம்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி பாரு இருக்கு பாருந்தார். மருத்துவகிரிங்கிற பெரியவர் போகத்துல ரோகபலம் இருக்கு பாரு, தனத்துல நஷ்டம் இருக்கு பாரு, யௌவனத்துல மூப்பு இருக்கு பாரு, பலசாலியா இருக்கிறான்னா ஒரு துர்பலம் வருதுபார், அழகா இருக்கனே அதே நினைச்சானா திடீர்னு ஒரு குருதியா பேடுறான். அதனால எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. சுகத்துக்கு எல்லை இருக்கு, சுகத்துக்கு எல்லை துக்கம் அப்படிங்கிறது இருக்கு. யோகத்துக்கு எல்லை ரோகம், லாபத்துக்கு எல்லை நஷ்டம், யௌவனத்துக்கு எல்லை மூப்பு, ஜீவனத்துக்கு எல்லை மரணம், எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. ஒன்னேவனுக்கு எல்லை இல்லையாம் ஆனந்தம், அதுக்கு எல்லை, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனந்தத்துக்கு மட்டும் எல்லை இல்லை. அத்தகைய ஆனந்தம் எல்லையில்லாத வஸ்துவான அந்த ஆனந்தம் எதுனால் ஆனந்தோ பிரம்மி திவ்யஜானாத், அதுதான் பரம்பொருள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. உபனிஷத் சொல்றது நான்கே சுகம் அஸ்தி, அல்பத்துல சுகம் இல்லை. ஏதோ பூமா எது அகண்டமா இருக்கோ அதுக்கு ஆசைப்பட, அல்பத்துக்கு ஆசைப்படாதே, அல்பத்துக்கு ஆசைப்படாதே. அல்பத்துக்கு ஆசைப்பட நமக்கு துக்கம்தான் வரும். இவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சும் கடைசியில அல்பமா போயிட்டு என்கிற துக்கம்தான் வரும். எது அனந்தமோ எது அகண்டமோ அதுக்கு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலாள கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.